இங்கே ஒரு பொண்ணு ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பா. இப்போ போகிற வழியில் வந்து ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறத பார்த்துருப்பா. அதனால இந்த பொண்ணு தான் அவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விட்டுட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பா. இப்போ இந்த பொண்ணு அவர்கிட்ட போயிட்டு நான் மெடிக்கல் பில் எல்லாமே வந்து பே பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் சரியாகிடுவீங்க, எந்திரிச்சு வீட்டுக்கு நடந்து போயிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பா. அவருக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரோட லைஃப்ல இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு கேரிங்காக இருந்ததே கிடையாது. இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு கேரிங்காக இருக்கிறதுனால இந்த பொண்ணை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சும்மா நடிச்சிட்டு இருப்பாரு. என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல, எந்திரிச்சு நிற்க கூட முடியல, என்னை கொண்டு போயிட்டு நீயே வீட்டில் விட்டுற அப்படின்னு சொல்றதுனால இப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பா. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய ரவுடிங்க அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அப்போதான் தெரிய வரும் இப்போ இவரு வந்து பயங்கரமான கேங் லீடர் தான். அங்கே நிறைய கேங்ஸ் இருக்கும், அவங்க கூடலாம் சண்டை போட்டதுனால தான் இப்போ இவரும் வந்து அடிபட்டு அங்கே ரோட்டோரத்தில் இருந்திருப்பாரு. கேங் லீடர்னு தெரியாம இவருக்கு போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து பயந்து ஓடி போயிடுவா. இவர் அவரோட அசிஸ்டன்ஸ் கிட்ட தப்பான டைம்ல கரெக்டாக வந்துட்டீங்களே, அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. வீட்டுக்கு போனா இந்த பொண்ணுக்கு ஒரே கொடுமை தான். ஏன்னா இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு நீ வாங்கிட்டு வர சம்பளம்லாம் பத்தல, இதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணவே முடியல, போ எனக்கு இன்னும் காசு ஜாஸ்தியா வேணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கே இப்போ நான் கொஞ்ச நாளாக தான் வேலை கிடைச்சிருக்கு, கொஞ்ச நாளாக தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீங்க கேட்குற சம்பளம்லாம் வேணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு எவ்வளோதான் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் அவங்க அம்மா புரிஞ்சுக்கல. எனக்கு வேண்டியது காசு தான், எதையாச்சும் பண்ணி காசை வர வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்கு போனாலே இந்த பொண்ணுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. இந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே ரிலாக்ஸேஷனே இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். இந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு. அவர்கிட்ட இருக்கும்போது மட்டும் இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா தான் இருப்பா. ஆனால் திடீர்னு இந்த கேங் லீடர் சேவ் பண்ணதுனால இவர் வந்து நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னதான் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாலும் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீ இதுக்கு முன்னாடி யாரை வேணாலும் லவ் பண்ணிருக்கலாம், ஆனா இனிமேல இருந்து நீ என்னதான் லவ் பண்ணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த பொண்ணு மேல ரொம்ப பைத்தியமா இருப்பாரு. உண்மையாவே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா என்னதான் உண்மையா லவ் பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கணும். ஆனா அதை பண்ணாம இந்த பொண்ணை போட்டு லவ்ன்ற பேர்ல சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு.